நான் நீண்ட நேரம் இருக்க விரும்பவில்லை. எல்லோரும் தூர இடங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். எனவே முக்கியமாக உண்மையில் உமது முன்னாள் அரசாங்கங்கள் மன்னார் மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக இருந்த பொழுது பல இக்கட்டான நேரங்களிலே சிறப்பான சேவைகளை செய்திருந்ததை அவரது அந்த யுத்தகால டைரியிலிருந்து தெளிவாக அதை குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே அவர் அந்த யுத்தகால டைரி என்ற அந்த நூலை அவர் வெளியிடுவதென்ற நோக்கமே அந்த இப்போ தற்போது அந்த நீண்ட காலமாக 1983ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை அடைந்த அந்த துன்பங்கள் மக்கள் இனியொரு காலத்திலே அப்படியான ஒரு யுத்தம் வரக்கூடாது, ஒரு எல்லோரும் ஒரு ஐக்கியமாக ஒற்றுமையாக புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும் என்ற அந்த செயற்பாட்டுக்காகத்தான் உண்மையில் அந்த நூலின் ஊடாக அவர் எங்களுக்கு அந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். உண்மையிலே அவர் ஒரு அரசாங்க அதிபராக மற்றும் பல்வேறு வட்ட சேவையாக இருந்த காலத்தில் அவர் ஒரு சிறந்த தலைமத்துவமான சிறந்த ஒரு லீடர்ஷிப்பாக தலைமைத்துவ பண்பை கொண்டிருந்ததை உண்மையில் நான் நேரிலே அறிந்திருக்கின்றேன். அவருடன் நேரடியாக அவர் இந்த சிவபிருந்த காலத்தில் அவருடன் பணிபுரிய சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் நான் 2015ஆம் ஆண்டு மருதங்கேணி பிரதேச செயலாளராக இருந்த பொழுது அந்த நேரத்திலே அவர் அந்த இடத்துக்கு பல்வேறுபட்ட வேலைத்திட்டங்களுக்காக வந்திருந்தார். அதில் முக்கியமான ஒரு வேலைத்திட்டம் இப்போவும் இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு ஒரு சுத்தமான ஒரு குடிநீரை ஆரோ பிளான்ட் ஒன்றை கொண்டு போகிற அந்த திட்டத்தில் எங்களோட அவரோட சேர்ந்து நானும் பணியாற்றுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த நேரம் பிரதேச செயலாளராக இருந்தபடியாக உண்மையில் அந்த நேரத்தில் தான் அவருடைய அந்த தலைமத்துவ பண்பினையும் அந்த பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் ஸ்கில்லையும் நான் அந்த நேரத்தில் அறியக்கூடியதாக இருந்தது. பல முறை நாங்கள் அங்கே உள்ள கடற்தொழிற்சங்கங்கள் பொதுமக்களுடைய எல்லாம் இப்போ நீண்ட கலந்துரையாடல்கள் எல்லாம் நடாத்தி இறுதியாக அந்த முயற்சியில் வெற்றி பெற்றோம். எனவே இன்று உண்மையில் அந்த யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு சுத்தமான குடிநீரை அந்த திட்டத்தினூடாக கொடுப்பதற்கு மிகவும் ஒரு காரணமாக இருந்தவர் என்றால் உண்மையில் குருஸ் அவர்கள். நான் பல முறை அவரோடு சேர்ந்து அந்த திட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறேன். அதன் ஊடாக ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு போய் அங்கே உள்ள ஆர்வ பிளான்ட் என்ன மாதிரி இருக்கின்றதை பார்த்து அது சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வை பெற்றுக் கொடுத்து அந்த திட்டத்தை சிறப்பான முறையிலே செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இதனை விட உண்மையில் அவருக்கு ஒரு பெரிய இந்த மன்னார் மாவட்டத்திலேயும் ஒரு காவல் உண்ட ஒரு துறைமுகம் உண்ட செய்யலைன்றதுதான் அவர் என்னுடைய அடிக்கடி கதைக்கிற ஒரு விஷயம். அது ஏற்கனவே சொல்லப்பட்டது. அந்த பேசாலையில் உண்மையில் அது ஒரு திட்டத்தினூடாக அந்த பேசாலையில் ஒரு துறைமுகம் அது அமைக்கப்பட்டிருந்தால் அது இன்று மன்னார் மற்ற வடக்கு மாகாணத்தில் உள்ள கடற்தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கும் என்பது அவருடைய ஒரு கலைக்கிற நேரங்களும் அதைத்தான் அவர் எப்பொழுதும் சொல்லுவார். உண்மையில் இப்போ தற்பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல நீண்ட நாள் படகுகள் மல்டிடேஸ் போட்டுகளை விடுறதுக்கு ஒரு இடம் ஒரு நவீனத்துவத்தில் ஒரு கடற்தொழிலாளர்கள் போவதற்குரிய ஒரு வாய்ப்பு அதன் மூலம் கிடைத்திருக்கும். உண்மையில் அவருக்கு ஒரு மிகவும் ஒரு கவலையாக இருந்த ஒரு விடயமாக அது காணப்படுகிறது. உண்மையிலே அவருடைய அந்த தலைமத்துவ பண்பு மற்ற அவருடைய பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் ஸ்கில் அப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் மாதிரி தீர்மானம் எடுக்கிற விடயங்களில் அவர் முன்மாதிரியாக எங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கின்றார். அவர் உண்மையிலே அவருடைய அந்த சேவை காலத்திலே பல்வேறுபட்ட சேவைகள் வடக்கு கிழக்கிலே உண்மையில் அவருடைய அந்த புத்தகத்தை பார்த்தா தெரியும். ஏராளமான அந்த ஆசியா அபிவிருத்தி வங்கி உலக வங்கி திட்டத்துக்குள்ளே பல்வேறுபட்ட திட்டங்களை அவர் எங்களுக்காக செய்து முடித்திருக்கின்றார். எனவே இதற்காக நான் உண்மையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற வகையில் நான் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை மன்னார் மாவட்டத்தில் செய்த அபிவிருத்திக்காக எனது மனமார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து அவர் இன்னும் தற்போது 70 இன்னும் நீண்ட காலம் இருந்து ஆரோக்கியமாக இருந்து இந்த சமூகத்துக்கு இன்னும் சிறப்பான சேவையை ஆற்ற வேண்டும் என்று கூறி உண்மையில் நேரத்தை கருத்தில் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.